Hi friends, it's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ எஸ்டேடியோட ஃப்ரைடே பார்ட் 1 முடிஞ்சது. இது பார்ட் 2ஓட வந்து கண்டினியூஷன் தான். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி க்ளோத்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பர்கர் பன் வச்சு நான் எப்படி வீட்டிலே பன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். முட்டைகோஸும் ஆனியனும் ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்லெஸ் மயோனிஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எக்கு மயோனிஸ்னாலும் ஓகே, உங்களோட விருப்பம் தான். இந்த பர்கர் பன் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் நார்மல் க்ராசரி ஷாப்லேயே பர்கர் பன்னுன்னே விற்கும். அது வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நடுவில் இந்த மாதிரி வந்து கட் பண்ண முடியும். நார்மல் பன்னில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது அப்படியே தூளாக எல்லாமே வந்து உதிர்ந்துடும். பட் இதில் வந்து அப்படி வராது. பர்கர் பன் வந்து உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நடுவில் கரெக்டாக கட் பண்ணி ரெண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னென்ன ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ஒன் சைடில் வந்து மயோ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சீஸை வந்து நான் அங்கங்கே பிச்சு வச்சுருக்கேன். பிகாஸ் ஃபுல் சீஸ் வச்சா ரொம்ப ஹெவி ஆகிடும். இது சின்ன பன்னு, அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் வந்து போட்டிருக்கேன். லைட்டாக வந்து பட்டரை மெல்ட் பண்ணி பட்டரை வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். பிகாஸ் அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல க்ளோஸ் ஆகும், நல்லா ஒட்டிக்கும், ஓப்பன் பண்ணிட்டு வராது. பிகாஸ் நம்ம வந்து தோசை தவாலை வச்சு தான் நான் வந்து லைட்டாக ஒரு மைல்டாக நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பர்கர் ரெடி. ஸோ மைக்ரோவன் இல்லை, மைக்ரோவனில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சையாகவும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன இருக்குங்க, கெச்சப் இருந்தால் கெச்சப் வச்சுக்கலாம், மயோனைஸ் இருந்தால் மயோனைஸ். பட் பர்கர் அப்படின்னாலே வந்து மயோனைஸ் அண்ட் சீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் இஸ் நாட் மஸ்ட், பட் மயோ இருந்தால் அது பர்ஃபெக்ட் பர்கர் மாதிரியே இருக்கும். அண்ட் மெயினாக வந்து கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் வச்சா எக்ஸாக்டாக நல்லாயிருக்கும். ஸோ சஷ்வந்த் வந்து சாப்பிட்றாரு. இது வரைக்கும் வந்து நான் அவனுக்கு வீட்டில் பர்கர் பண்ணி கொடுத்ததில்ல. நான் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பர்கர் பன் வாங்கி வச்சுட்டு நடுவில் இப்போ மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வீட்டில் இருக்க சம்டைம்ஸ் வந்து தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுட்டு லைட்டாக கெச்சப் போட்டு அது மேலே இதெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேபேஜ் இருந்தால் கேபேஜ் போட்டுட்டு நான் வந்து இது கூட பண்ண மாட்டேன். ஐ மீன் சூடு கூட பண்ண மாட்டேன். இப்போ நான் சஷ்வந்துக்காக மேபி ராவாக இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக பேனில் வச்சு டோஸ்ட் பண்ணேன். நான் வந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அப்படியே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுடுவேன். ஸோ பர்கர் பன் பார்த்துருப்பீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடே இல்லையா, வாசலை கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாசலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியா. ஸோ ரொம்ப வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே ரொம்ப தாராளமாக கூட்டி விட முடியாது. கீழே இருக்க வெஹிக்கிள்ஸ் மேலெல்லாம் படும். ஸோ தண்ணி தெளித்து விட்டு பொறுமையாக நம்ம கூட்டி விடணும். கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வாசப்படியில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் பட்டை மாதிரி அப்படியே வந்து மஞ்சள் போட்டு நடுவில் குங்குமம் வைப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃப்ரைடே அப்படின்னாலே என்னன்னே தெரியாது. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஒர்க் போகும்போதும் சரி, இப்போ வந்து ஒரு அம்மாவாக இருக்கும்போதும் சரி, ஒரு மாதிரி வந்து நல்ல வைப்ஸாக இருக்கும். மேபி நெக்ஸ்ட் 2 days லீவ் அப்படிங்கிறதுனாலயா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கந்த சஷ்டி கவசம் கேட்டுகிட்டே வந்து நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எவ்ரிடே வந்து 6 to 6:30 வசந்த் சேனலில் போடுவாங்க. ஃப்ரைடே வந்து எப்போவுமே அதை நாங்கள் கேட்டுடுவோம். நான் எப்போவுமே வந்து ஆன் பண்ணிடுவேன். அட் டைம்ஸ் சஷ்வந்த் விரும்பி உட்காந்து அதில் வந்து சாமிக்கு பண்ணுற, முருகனுக்கு பண்ணுற அந்த அபிஷேகம் அதெல்லாம் பார்த்துட்ருப்பான். அட் டைம்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி அம்மா சேனல் மாற்றுங்கம்மா, போர் அடிக்குதுமா அப்படின்றான். குழந்தைங்க இல்லையா, நம்ம வற்புறுத்த முடியாது. ஸோ எப்போல்லாம் என்னை கேட்க விடுறானோ அப்போல்லாம் வைப்பேன். மற்ற டைம் வந்து நான் மாற்றிடுவேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம சூடம் காமிங்க அடுப்புக்கு, அது ரொம்பவே நல்லது. மற்ற எந்த இடத்துல காமிக்கிறோமோ இல்லையோ சாமிக்கு காமிச்சிட்டு அடுப்புக்கு காமிக்கணும். ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு சஷ்வந்தை சாமி கும்பிட்றது கூப்பிட்டேன். சார் வரல, பயங்கர பிஸி. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டார் சோஃபாலே, ஏதோ பில்டிங் பிளாக்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு. சரி ஓகே ஃபைன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணலை.
சாமி கும்பிட்டு நானும் அங்கேயே போய் அவனுக்கு தீபார்த்தனை காமிச்சு விபூதி பூசி விட்டேன். தென் ஏலக்காய் டீ போட்டேன். ஸோ ஏலக்காவை வந்து 2 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி அதை போடும்போது உங்களுக்கு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ஜிஞ்சர் டீ ஏலக்காய் டீ ரொம்ப பிடிக்கும். பிளெயினாக நான் டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு இது. ஸோ டீ போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்தாச்சு டிவி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சஷ்வந்துக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு நான் பாஸ்தா பண்ணியிருந்தேன். எனக்கும் சஷ்வந்துக்கும், ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு. பாஸ்தா வந்து நார்மல் தாங்க, நார்மலாக நம்ம வந்து ஒரு சாஸ் வச்சு பண்ணுறது தான் பண்ணுவேன். நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ டின்னர் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இனிமேல் வந்து தூங்க போகிறது தான். ஃபேஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, இது எல்லாத்துக்குமே தெரியும், பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன், படுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது வந்து நல்லது. பிகாஸ் நம்ம டே டைமில் வெளியே போவோம், ஏதாவது க்ரீம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவோம். நம்ம வந்து அப்படியே வந்து நைட் அப்படியே படுத்துடக்கூடாது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா வந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம போட்டிருக்க அந்த க்ரீம் இல்லை மேக்கப் போட்டிருந்தோம்னா அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணி நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின் வந்து டல்லாக தான் இருக்கும். ப்ளஸ் டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி போயிருந்த போது வந்து வாங்கிட்டு வந்தது பியூராகவே அங்கே. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பியூராக அப்படியே கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை வந்து நான் நைட் டைமில் வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு 2 drops எடுத்து நல்லா ஸ்கின்னை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு படுப்பேன். இப்படி வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். இப்படி பண்ணிடாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போதும் சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் சரி, எப்போவுமே இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் சீக்கிரமாக வந்து தொங்கிடும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து பார்லர்லாம் போனோம்னா கூட பண்ணுவாங்க பாருங்கள், இப்படி தான் பண்ணி விடுவாங்க. ஸோ லைட்டாக அந்த ஆயில் எடுத்தாலே போதும், நிறைய அப்ளை பண்ணணும்னு கூட இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது. சஷ்வந்த் வந்து எப்போ வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணானோ அப்போலேருந்து எனக்கு இந்த டார்க் சர்க்கிள் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வராமல் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணாலும் அது வந்து வந்துடுது. ஸோ வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டிப்ஸ் தெரியுமா? இந்த மாதிரி வந்து டார்க் சர்க்கிள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரியுமா அப்படிங்கிறதையும் வந்து யாருக்காவது தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸே வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். க்ளவுட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, வார்ட்ரோப்பில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். இன்னியோட விலாக் வந்து ஹாப்பி ஃப்ரைடேவாக வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தி விலாக் தான், பட் பாருங்கள், நான் எங்கேயுமே போர் அடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா விலாக்ஸ், வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். யாராவது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும், அது ஒரு பட்டன் தான், இப்படி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணால் போதும். ஸோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்து பார்க்கலாம். I hope that I'll not bore you guys. So happy weekend. Enjoy. Bye. Good night.